ஹாய். ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வரும்போது மம்மி கொஞ்சம் கருவாடெலாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த சென்னாங்குண்ணி, இதை ஊரில் கூனி கருவாடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் துண்டு, சுறா, வாழைக்கருவாடு இதெல்லாம் தான். இன்றைக்கி வந்து சென்னாங்குண்ணியில் தான் கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக எடுத்து அரை மணி நேரம் தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் அடியிலே படிஞ்சிரும். க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயத்தையும் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். தோல் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து தோல் நீக்கிறதுக்கப்புறமா நீளவாக்கில் கட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு அரைப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சோண்டு தேங்காய், 4-5 பல் பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி அதை ஓரமாக வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு காய்ச்சதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சைடில் வந்து சென்னாங்குண்ணியும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கினதும் அதில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சென்னாங்குண்ணியும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு வந்தோடனே அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சமாக வேணும்னா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்படி எனக்கு சூப்பராக லஞ்சு சாப்பிட்டாச்சு. நேரோடையில் மீட்